வணக்கம். இன்றைக்கு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்து பட்டமளிப்பு விழாவில் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி பேசுகிற போது தமிழ் மக்களை அப்படியே உருக்கீரணும் அப்படின்னு நினச்சிருக்கார். என் தமிழ் குடும்பங்களே அப்படின்னு அவர் அழைச்சதுலேருந்து நான் 2024 முதல் பொது நிகழ்ச்சி நான் இங்கே தான் கலந்துக்கிறேன். உலகம் முழுவதும் நான் எங்கே போனாலும் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறத நான் ஒருபோதும் விட்டதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு 400 முறை ஒன்றிய அமைச்சர்கள் வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் பேசியிருக்கார், நிறையா பேசியிருக்கார். ப்ராப்ளம் என்னென்னா, இதெல்லாம் கேட்டால் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் அவருக்கு அக்கறை இருப்பது போல தோன்றும். ஆனால் கடைசி வரையில் ஒன்றை மட்டும் அவர் சொல்லவே இல்லை. இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில், ஏராளமான சொத்துக்கள் அழிஞ்சிருக்கு, ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு, பல நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் ஒட்டுமொத்தமான சேமிப்பையும் இழந்திருக்கிறார்கள், பல 10,000 ஏக்கர் நிலங்களில் பயிர் அழிஞ்சிருக்கு. இனிமே திரும்ப மீண்டு வர வேண்டுமென்றால் அது மீனவர்களோ வியாபாரிகளோ விவசாயிகளோ பொதுமக்களோ அல்லது சிறு குறு உற்பத்தியாளர்களோ மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்துத்தான் வெளியே வர வேண்டும். சில பேர் வர முடியாமல் கூட போகும். அப்போது இந்த பின்னணியில் தான் ஓகே 2024 பிரதமர் திருச்சிக்கு வர்றார், ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த எல்லா வீடு கட்டுற வேலையும் பண்ணார். ஆனால் ஒரு நயா பைசா கூட தமிழகத்திற்கு நிதி தருவதாக, அதாவது வெள்ளச் சேதத்திற்கு, மழை சேதத்திற்கு, புயல் சேதத்திற்கு எதுவும் தருவதாக அறிவிக்கவில்லை. நான்லாம் கூட நினச்சேன் தேர்தலுக்காகவாவது அவங்க அறிவிப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவர் இன்னும் பெரிய அந்த எப்போதுமே அவர் ஒன்று சொல்லுவாங்கல்ல, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு. இவங்க பெருமாள் கோயிலை இடிக்கிறதுக்காகவே ராமாயணம் படிப்பாங்க. அப்படி யாரும் ஏன்னு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமாயணத்தை படிச்சுட்டா நான் இடித்தது சரிதான்னு சொல்கிறதுக்காக படிக்கிற ஆட்கள். நீங்கள் இவர் தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் மொழியின் மீது எனக்கு இருக்க அக்கறை, 400 தடவை அமைச்சர்கள் வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவது எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா இதோட தான். அதே போல் அவர் நீங்கள் ஒன்றை மறந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டிலேருந்து செங்கோல் கொண்டு போகணும்னு சொன்னார். ஆக்சுவலாக அதை கொண்டு போய் கொடுத்தவங்கெல்லாம் நீங்கள் அவமானத்தில் தலை தொங்கி இருப்பார்கள். முதல் முறையாக இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளையும் நாடாளுமன்றத்திலேருந்து வெளியேற்றியிருக்காங்க. செங்கோலுடைய மகிமை இதுதானா? அவர் வழக்கமாகவே இப்படி பண்ணுவார். நீங்கள் நாடாளுமன்றத்திற்குள் அவர் நுழைகிற போது அதனுடைய வாசலை முத்தமிட்டுத்தான் அவர் நுழைந்தார். அது தோற்றம் இது. ஆனால் அதுக்கு பின்னால் தான் நாடாளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கிற போது உட்பட 4 முறை நீங்கள் அவசர சட்டத்தின் மூலம் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக முயற்சி செய்தார். அப்புறம் தோற்று போச்சு என்பதை நாம் பார்க்குறோம். எனவே அடிப்படையில் இன்னைக்கு அவர் வந்தது ஒரு வெற்று அரட்டை என்பதற்கு மேல் ஒரு பிரதமர் தமிழ்நாட்டில். நீங்கள் அவர் என்ன பண்ணார்? MS சுவாமிநாதன் போன வருஷம் இறந்துட்டாரு, அவருக்கு என்னுடைய அஞ்சலி. விஜயகாந்த் இறந்துட்டாரு, அதுக்கு என்னுடைய அஞ்சலி. இந்த புயல் வெள்ளத்தால் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கும் என்னுடைய அஞ்சலி. இதுக்கு மேலே அவர் ஒன்றும் சொல்லலைங்க. உங்கள் ஆடு செத்ததா, உங்கள் மாடு செத்ததா, உங்கள் வீடு இழிஞ்சதா, உங்கள் ரோடு அரிச்சிட்டு போயிருச்சா, உங்கள் பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சா, உங்கள் நிலங்கள் விவசாயம் செய்வதற்கு தகுதியற்றதாக போயிடுச்சா, உங்கள் சிறு குறு தொழில்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இது எதை பற்றியும் கவலை கிடையாது. அவர் என்ன நினைக்கிறார்னா, எப்படி இந்தியா முழுவதும் ஒரு முறை ஒரு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொல்லிட்டு அப்புறம் இருக்கிற வேலை வாய்ப்பையும் குறைத்து விட்ட பிறகும் கூட தன்னால் பிரதமராக ஆக முடியும் என்றால் தமிழ்நாட்டு மக்களையும் அப்படி ஏமாற்றிட முடியாதா? வெறுமனே தமிழ் மொழி என்று மட்டும் பேசி ஏமாற்றி விட முடியாதா என்றும் பார்த்திருக்கிறார். அப்புறம் அவர் தமிழ்நாட்டுக்கு தான் எக்கச்சக்கமாக ஒதுக்கியிருக்கோம் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அதாவது நாடாளுமன்றத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறது அவை குறிப்பில் இருக்குது. 22, 23 புது ரயில்வே லைன் போடுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வெறும் 59 கோடி. ஆனால் அதே சமயத்தில் நார்த் இந்தியன் ரயில்வேக்கு 1320 கோடி. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு புது ரயில்வே லைன் போடுறதுக்கு வெறும் 308 கோடி. ஆனால் நார்த் இந்தியாவுக்கு 31,008 கோடி. 308 கோடி எங்கே இருக்குது? 31,008 கோடி இருக்குது. எங்கே இருக்குது? 10 மடங்குக்கும் அதிகம். ஒரு வருஷத்தில் மட்டும் இல்லை, பல வருஷங்களையும் சேர்த்து கூட்டி பார்த்தீங்கன்னா அதுதான். ஆனால் தமிழ்நாட்டின் மீது காதல் இருப்பது போல ஒரு நாடகம் ஆடுகு இருக்கிறார் என்பதுதான். எனவே அப்புறம் அடுத்து சொல்லியிருக்காரு,
மாநிலங்கள் வளர்ந்தால் தான் ஒன்றியம் வளரும். அதனால தான் நீங்கள் மாநில உரிமைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மதித்து நடக்கிறீங்களாக்கும். தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதியை ஒதுக்குறீங்களா? இல்லை நீங்கள் வந்து கல்விக் கொள்கையோ அல்லது வந்து நீட்டு மாதிரியான விஷயத்திலேயோ மாநிலங்களுடைய கருத்தை கேட்டு நடக்கிறீங்களா? இது எதுவுமே பண்ணலை. எனவே இன்றைய தினம் மோடி அவர்கள் வந்தது உண்மையில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிற முறையில் தான் அவருடைய பேச்சு இருந்ததே தவிர, இந்த நான் தமிழர்களை மதிக்கிறேன், தமிழ் மொழியை கொண்டாடுகிறேன், நான் திருவள்ளுவரை கொண்டாடுகிறேன், அவர் என்ன பாரதியாரை கொண்டாடுகிறேன், அப்புறம் சி.வி. ராமன் எனக்கு அவர் ரொம்ப சேவை செய்தார், அதெல்லாம் கரெக்டுங்க. இன்றைக்கி மக்கள் சென்னை உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்கள் அதே போல் தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் இருந்தவங்களெல்லாம் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர, இந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு எதையும் சொல்வதற்கு அவர் முன்வரவில்லை என்பதுதான் இன்றைக்கு அவர் இருப்பது. மொத்தத்தில் தமிழக மக்களை வெறும் வார்த்தை ஜாலங்களின் மூலம் ஏமாற்ற முடியும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதைவிட நாங்கள் வன்மம் வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் செத்தாலும் சரி, எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சரி, எவ்வளவு அழிவு ஏற்பட்டாலும் சரி, தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு ஒரு நயா பைசா நான் கொடுக்க மாட்டேன். அது தேர்தலில் நோக்கம் கொண்டு நான் சில இடங்களில் பண்ணுறது கூட இங்கே எதுவும் வார்த்தையோடு வச்சு பண்ணே தவிர நயா பைசா தரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் என்பது தான் அவர் இங்கே வந்துட்டு போகிறதனுடைய விளைவு என்பதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன்.